இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ண முள்ளங்கி சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, முள்ளங்கி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. தாளிக்கு தேவையான பொருள் கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், புளி ஊற வச்சது, பருப்பு வேக வச்சு எடுத்துட்டோம். அடுத்து தாளித்து விட்டுடலாம். பருப்பு, தக்காளி, மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு வச்சுட்டோம். சாம்பார் தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கடுகு பொரிஞ்சது, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, லைட்டாக வாங்குறதுக்காக கல்லுக்கு போட்டுக்கிறேன். முள்ளங்கி கட் பண்ணி போட்டுக்கிறேன். முள்ளங்கி நல்லா வதக்கிட்டீங்கன்னா பச்சை நல்லா வதக்கணும். முள்ளங்கி ஸ்மெல் அடிக்கும். நல்லா வதக்கிட்டீங்கன்னா நல்லா ஸ்மெல் வராது. நல்லா முள்ளங்கி நல்லா வதக்கணும். இப்போ நல்லா முள்ளங்கி வதங்கிருக்கு. அதுக்கப்புறம் சாம்பார் தூள் போடணும். சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன். வதக்கிக்கலாம். பொடி நல்லா லைட்டாக வதக்கிக்கணும். பச்சை வாசனை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பருப்பு ஊற்ற போகிறோம். பருப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு கப்பு நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் பார்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் கையில் வச்சு மூடி வைப்போம். 5 நிமிஷம் கையில் வச்சு மூடி வைக்கலாம். புளி தண்ணி ஊற்ற போகிறோம். ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம். புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுப்போம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கையில் வச்சுட்டு லைட்டாக கொத்தமல்லி தழை லைட்டாக போட்டுக்கணும். 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி சாம்பார் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.